நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனியே இறையருள் மலர மனங்கள் போக்க சிந்த வசந்தம் வாழ்வில் போக்க வாரும் இறை குலமே. கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தாய். ஆறுதல் தேடினான் அலைகையிலே உந்தன் விழிகளில் கருணை மழை பொழிந்தாய். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் வழியினில் கடத்திடவே ஓர் குலமாய் ஒன்று கூடி வந்தோம். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளில் நாம் அனைவரும் இணைந்து நம் அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்கு நன்றி கூறவும், தொடர்ந்து இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரை வழியாக நம்முடைய வாழ்வு வளம் பெற தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் நாம் இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். இறைவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக அன்னையின் பரிந்துரை வழியாக ஆசீர்வதித்து நம்மை அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழச் செய்ய வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியில் நாம் அனைவரும் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றேன். உம்மை மன்றாடும் மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவரிக்கை ஆற்றல் பெறுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவாக்குகள் 8-15 முடிய. ஆண்டவர் கூறுவது: தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உனக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழாய் கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உன்னை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாய் ஏற்படுத்தினேன். சிறைப்பற்றோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுத்துங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளியை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுக்கள் அருகே வழி நடத்துவார் என்றும் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலைவிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனிம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிக்கூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனே, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்துவிட்டாள் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தன் தாய் மறப்பாளோ? கருத்தாங்கியவள் தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய மதுரை பாடல் திருப்பாடல் 145. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். 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 எளிதில்
சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர், ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் அவர் தூய்மையானவர். தடுக்கி விடும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர், அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமை மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமை வண்ணரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 5 இறை சொற்றொடர்கள் 17 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல், கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும்.
தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம் என்றெல்லாம் சொல்லுகின்ற நாம் ஒருபோதும் ஒன்றுபடுவதே இல்லை, ஒருபோதும் ஒற்றுமையாக இருப்பதே இல்லை. ஃபாதர், நீங்கள் சொல்கிறதை எங்களால் ஏற்றுக்கவே முடியாது ஃபாதர். நாங்கள்லாம் எப்பயுமே ஒற்றுமையாக தான் இருப்போம், எந்த ஒரு காரியனாலும் ஒன்றுபட்டு தான் செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லை, அப்படி தானே? ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கீங்க? உண்மையாக ஆமாம் ஃபாதர், நாங்கள்லாம் எப்போதும் ஒத்தெல்லாம் வரமாட்டோம், எங்களுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு உண்மையை ஒத்துருக்கீங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியானது எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தந்தை கடவுளும் ஒற்றுமையாக இருந்து இருவரும் ஒரே நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதையும், தந்தையின் விருப்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு நிறைவேற்றுகிறார் என்பதையும் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த தந்தை மகன் ஒற்றுமையை குறிப்பிடுவதற்கான பின்புலம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்தின் இப்போது நாம் வாசிக்க கேட்ட இந்த 17வது இறைச்சொற்றுடன் முதல் 30வது இறைச்சொற்றருக்கு முந்திய பகுதியை நாம் வாசித்து பார்த்தால் தெரியும், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் தானும் இணைந்து செயலாற்றுகிறோம் என்று குறிப்பிடுகிறார் என்பதன் பின்புலம் அங்கு இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்தில் தொடக்கத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 38 ஆண்டுகளாக பெத்சாய்தா குளத்து அருகில் படுத்திருந்த அந்த நபரை குணமாக்கி அவரை அனுப்புகிறார். அவர் குணமாக்கியது ஒரு ஓய்வு நாள். நீ உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு செல் என்று அவருக்கு கட்டளையிடுகிறார். எனவே அவர் படுக்கையை எடுத்துக்கொண்டு செல்கிற பொழுது அங்கு இருக்கின்ற பரிசேயர்கள், இதோ நீ எப்படி இன்றைய நாளில் நீ ஓய்வு நாளாகிய இன்று
உன்னுடைய தலையணைகள் படுக்கையை எடுத்துக்கொண்டு செல்லலாம் என அவரை கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு அவர் ஒரு பதிலை குறிப்பிடுவார். இதோ என்னை குணமாக்கியவரை நீ எடுத்து செல் என்று சொல்லிவிட்டார். இதை கேட்பதற்கு நீங்கள் யார் என்பது போன்ற துணியில் அவருடைய கேள்வி இருக்கும். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்படி ஓய்வு நாளில் செய்யக்கூடாத காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்துவிட்டார். எனவே இவர் கடவுளுடைய மகனாக இருக்க முடியாது, இவர் ஒரு இறைவாக்கினராக இருக்க முடியாது என்ற குற்றச்சாட்டை பல இடங்களில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வைப்பதை நாம் திருவிவிலியத்தின் குறிப்பாக நற்செய்தி நூல்களில் நம்மால் கண்கூடாக காண முடியும். இப்படி ஓய்வு நாள் என்பது இதோ மாடாக உழைத்து தேய்ந்து கொண்டிருந்த மக்களுடைய வாழ்வில் ஒரு நாளாவது இவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என்று கடவுள் அவர்களுக்கு கொடுத்த கட்டளையை, கடவுள் கொடுத்த கட்டளை என்பது நல்ல ஒரு எண்ணத்தோடு இதோ மக்கள் உழைத்து சோர்ந்து போயிருக்கிறார்கள், இவருக்கு ஓய்வு என்பது தேவை என்ற நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கட்டளைகளை திரித்து இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஓய்வு நாளுக்குரிய சட்டத்தை அதனுடைய பின்புலத்தை அறியாது எப்படி மாற்றிவிட்டார்கள் என்பதைத்தான் இங்கு நம்மால் காண முடியும் இயேசுவில் பிரியமானவர்களே. எனவே இப்படி கடவுளுடைய சட்டம் இது என்று தங்களுடைய பெயரால் அவர்கள் சொல்லி வந்த இந்த அனைத்து செயல்களையும் இதோ ஆண்டவராகிய இயேசு கண்டித்து ஓய்வு நாளில் குணம் கொடுப்பவராக, ஓய்வு நாளில் அவர் பல்வேறு மக்களை குணப்படுத்தி அவர்களது வாழ்வில் ஒளியேற்றுகின்ற ஆண்டவராக அவர் செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இதை பொறுத்து கொள்ள இயலாத இவர்கள் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்றும் நீ எவற்றின் பெயரால் இதை செய்கிறாய் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேள்விக்கு உட்படுத்துபவர்களாக இவர்கள் மாறி போனார்கள் என்று பார்க்கின்றோம். யூதர்கள் கடவுளுக்கென்று ஒரு சில செயலை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இறந்தவரை உயிர்ப்பிப்பது கடவுளுடைய செயல், மழை பெய்ய செய்வது என்பது கடவுளுடைய செயல், குழந்தை பாக்கியம் கொடுப்பது என்பது கடவுளுடைய செயல். ஆக இது எல்லாம் கடவுளுடைய மாட்சியால் மட்டுமே முடியும் என அவர்கள் ஆழமாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். இதோ இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவற்றை செய்கிறார், இறந்தவரை உயிர்ப்பிக்கிறார், இவர் மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். இதோ இவர் இப்படிப்பட்ட செயல்களை செய்வதனால் அவர்கள் இவர் எதை கொண்டு இந்த செயல்கள் அனைத்தையும் செய்கிறார் என்ற ஒரு குழப்பத்திலும் அவர்கள் இருப்பதை நம்மால் இங்கு கண்கூடாக காண முடியும் இயேசுவில் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட நபர்களை பார்த்துதான் ஆண்டவர் கூறுகிறார், இதோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த கடவுளுடைய மகன்தான் நான் ஆண்டவர் செய்கின்ற அத்துணை செயல்களையும் இதோ உங்களுக்காக செய்து கொடுக்கின்றேன். ஆனால் நீங்கள் என்னை நம்பாமல் இருக்கிறீர்கள் என்ற ஒரு வேதனை நிறைந்த உள்ளத்தோடும் தன்னுடைய வாழ்வில் தனது நோக்கத்தை தான் நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஆனால் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றவராக இன்றைய நாளில் ஆண்டவர் தன்னை முழுமையாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இயேசுவில் பிரியமானவர்களே. ஆனால் அவர்களுடைய உள்ளம் என்பது அதை புரிந்து கொள்ள இயலாத நிலையில் இதோ ஆண்டவரை மீண்டும் மீண்டும் குற்றம் சுமத்துகிற மக்களாகவே அவர்கள் இருந்து போகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவேதான் தொடக்கத்தில் நான் சொன்னேன், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம் என்று சொல்லிக் கொள்கிற நாம் அதை வெறும் வாய்மொழி சொல்லாகவே வைத்து விடுகின்றோம், அதற்கு செயல் வடிவம் கொடுக்க தவறி விடுகின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு செயல் வடிவம் கொடுப்பவராக தானும் தந்தையும் இணைந்து செயல்படுகின்றோம். அந்த இணைந்து செயல்படுவதன் விளைவு என்ன என்பதையும், தான் இணைந்து செயல்படுகிற எங்களுக்கு செவிமடுக்கின்ற பிள்ளைகளுக்கு என்ன நடந்தேறுகிறது, அவர்களுடைய வாழ்வு எப்படி மாறி போகிறது என்பதை மிக தெளிவாக இன்றைய நற்செய்தியின் பின்பகுதியில் நமக்கு குறிப்பிடுகிறார் இயேசுவில் பிரியமானவர்களே. கடவுளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் உகந்த பிள்ளைகளாக செவிமடுக்கின்ற பிள்ளைகளாக வாழ்ந்தால் என்ன நடக்கும்? நாம் கடவுளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் உகந்தவர்களாக மாறுகிற பொழுது நல்லது செய்பவர்களாக, நம்முடைய வாழ்வில் எல்லோருக்கும் நன்மை செய்யும் மனம் கொண்டவர்களாக நாம் மாறி போவோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தியை கேட்டு மனம் மாறியவர்களாக அவரை பின்பற்றுகின்ற மக்களாக வாழ்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்வில்
பிறருடைய வாழ்வு வளம் பெற வேண்டும், பிறருடைய வாழ்வு ஒளியேற்றப்பட வேண்டும், பிறருடைய வாழ்வு வழிகாட்டப்பட வேண்டும் என்பதற்காக தன்னையே கரைத்து கொள்கின்ற மானுடமாக நாம் ஒவ்வொருவரும் திகழ்வோம் என்ற செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தியின் பின்பகுதி நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது இயேசுவில் பிரியமானவர்களே. எனவேதான் யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையை கேட்டு என் மீது நம்பிக்கை கொண்டு நான் சொல்வதை செய்வார்களோ அவர்கள் அனைவருமே வாழ்வு பெற உயிர் தெழுவார்கள். நன்மை செய்யும் அனைவரும் வாழ்வு பெற உயிர் தெழுவார்கள், தீயன செய்யும் அனைவரும் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தெழுவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் இயேசுவில் பிரியமானவர்களே. எனவேதான் நமக்கு இந்த தவக்காலத்தில் நீங்கள் தானம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், இறைவேண்டல் செய்யுங்கள், நோன்பு இருங்கள், நோன்பிருந்து உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் நீங்கள் உற்று கவனியுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்வு உண்மையிலேயே ஆண்டவர் விரும்புகிறபடி நீங்கள் அமைத்திருக்கிறீர்களா? இல்லை உங்களுடைய வாழ்வை நீங்கள் ஏனோதானோ என மனம் போன போக்கில் கால் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா என சிந்தித்து பாருங்கள் என்று நமக்கு இந்த தவக்காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மிகப்பெரிய கொடையாக இருக்கின்ற இந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்தூக்கி பார்த்திருக்கின்றோமா? நம்முடைய உள்ளத்தை நாம் உற்று நோக்கி இருக்கின்றோமா? நாம் செய்கின்ற செயல்களை உண்மையாகவே ஆண்டவர் நம்மை பார்த்து பாராட்டுவாரா என எப்போதாவது சிந்தித்து பார்க்கின்றோமா? சுய ஆய்வு செய்து பார்த்திருக்கின்றோமா என நம்முடைய வாழ்வில் நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இயேசுவில் பிரியமானவர்களே. கண்டிப்பாக சுய ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது நமது மனசாட்சி சொல்லும், இதோ நீ செய்திருக்கின்ற இந்த செயல்கள் அனைத்தும் வாழ்வு பெறுவதற்கான செயல்களே, இல்லை இந்த செயல்கள் அனைத்தும் தண்டனை தீர்ப்பு பெறுவதற்கான செயல்கள் என பிரித்து பார்ப்பதற்கான அறிவாற்றலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அத்தகைய அறிவாற்றலை நாம் பயன்படுத்தி ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நன்மைகளை செய்து நாம் வாழ்வு பெற உயிர்த்தல ஆண்டவர் இன்றைய நாளில் அழைக்கிறார் இயேசுவில் பிரியமானவர்களே. ஆனால் பல வேளைகளில் நன்மை செய்ய ஒன்றுபடுவதை விட தீமை செய்ய ஒன்றுபடுவதே நமது வாழ்வில் நாம் பெற்றிருக்கின்ற ஒரு சாபமாக இருக்கிறது என நமக்கு பல நேரங்களில் நாம் செய்கின்ற செயல்பாடுகள் வழியாக தெரியும். நன்மை செய்ய இணைய அழைக்க பெற்றால் நாம் பல நேரத்தில் செல்லுவதில்லை. ஆனால் தீமை செய்ய அழைக்கப்படாமலே நாம் சென்று தீமைகளை செய்துவிட்டு வருபவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்மையை விட தீமை செய்வது எளிதாக மாறி போகிறது. பகைமை பாராட்டுவது என்பது எளிதாகிவிட்டது. பிறரிடம் நாம் பிறரை வெறுப்பது என்பது எளிதாகிவிட்டது. ஆனால் நன்மை செய்வது என்பதோ அன்பு செய்வது என்பதோ நம்மால் முடியாத காரியமாக ஆகிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் மீண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இணைய, மீண்டும் ஆண்டவருடைய அந்த இறையாட்சியின் விழுமியங்களை நம்முடைய வாழ்வாக்க இதோ இன்றைய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இதோ உன்னுடைய வாழ்வை நீ இன்னும் இழந்து போகவில்லை. இதோ உன்னுடைய வாழ்வில் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கின்றது. இதோ நானும் தந்தையும் எவ்வாறு ஒன்றுபட்டு செயல்படுகிறோமோ இந்த இறையாட்சி இம்மண்ணில் விதைக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு மீண்டும் ஒரு காலத்தை கொடுத்திருக்கின்றார். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் நாம் செய்திருக்கின்ற செயல்கள் அனைத்தும் நமக்கு வாழ்வு கொடுப்பவையாக இருக்கின்றனவா, இல்லை தண்டனை தீர்ப்பு கொடுப்பவையாக இருக்கின்றனவா? தண்டனை தீர்ப்பு கொடுப்பவையாக இருந்தால் அவற்றை விலக்கி வைப்பதற்கான அருளை இந்த கல்வாரி பலியில் நாம் பெற்றுக்கொள்வோம். இல்லை நான் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் எனக்கு வாழ்வை கொடுக்கின்றன, இதோ என் கண்முன் நான் செய்த செயல்கள் அனைத்தும் மகனே உனக்கு நான் வாழ்வு கொடுப்பவையாக இருக்கின்றன என ஆண்டவர் நம்மை பாராட்டுபவையாக இருந்தால் தொடர்ந்து அந்த செயல்களை செய்து ஆண்டவருடைய அருளை பெற தேவையான வல்லமையை இந்த திருப்பலி வழியாக பெற்றுக்கொள்வோம். அனைவரும் இணைந்து ஜெபிப்போம், இறையாசிர் பெறுவோம். ஆமேன். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தில் முன்வந்தே பணிவாக தந்தையே ஏற்பாயோ
ஆண்டவர் இணையத்தினுடைய வாழ்த்து பெறும் நமது வல்லமை எழுதுறாங்க அந்த அப்பத்தை பெற்று நிலத்தினுடைய மனிதர்கள் மேம்படுத்த அப்பத்தை முகப்படி வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். சிந்தித்தேன் வெறுவாக சிந்தையில் படவில்லை. வாழ்த்து பெறும் வல்லமை எழுதுறாங்க அந்த ரஸ்தை பெற்று நிலத்தினுடைய மனிதர்கள் மேம்படுத்த அந்த ரஸ்தை முகப்படி வாழ்வழிக்கும் பானமாக மாறும். தந்திட்டேன் என்னையே முடிவாக தந்தையே பாயோ பழியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றல் எங்களை பழைய பாவநிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளானவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். நம்பிக்கையோடு கூடி ஜபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவற்றை பாராமல் நாங்கள் உம்மீது கொண்டிருக்கும் ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் நமக்கு வழங்கிய அமைதியை அருகில் இருப்பவர்கள் முகத்தை பார்த்து பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய வாழ்வில் நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் வாழ்வு பெறுவதற்கான செயல்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கும் அன்பு தெய்வம். இந்த தெய்வத்தின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். தரிசனம் தேடும் மனதிடம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை கேளாமல் வாழ்வில்லையே.
தரிசனம் தேடும் மனதினம் தேவ வரவிலே ஜீவன் உருகிடும். அன்பிற்காக ஏங்கும் நெஞ்சம் ஆசை ஓய்ந்திடும். அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நீரிலான நிழல்களாம் நிஜங்களாகிடும். நீங்கிடாமல் நினைவின் நேசம் நிதமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே 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 உம்மை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா. இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளை பெற்றுக்கொண்டவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற நீர் அனுமதியாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு நீர் என்றும் உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்மைகளை செய்து என்றும் வாழ்வு பெற சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. காவலாம் சூசை தந்தை மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தை மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையலில் தங்க புஷ்பம் தங்க கோழி ஏற்றிடும். செங்கையலில் தங்க புஷ்பம் தங்க கோழி ஏற்றிடும். எங்கள் காவலாம் சூசை தந்தை மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.